ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை மினி மீ. இன்றைக்கி ஒரு மினி விலாக் இல்லை ஒரு பெரிய விலாக் தான் பார்க்க போகிறோம். பாப்பாவோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையில் பர்த்டேன்னு சொல்லிட்டு 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. எப்பவுமே எந்திரிக்க மாட்டாங்க. 5:30க்கெலாம் பர்த்டே பாப்பா ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னது தான் போதும், நேரமே எந்திரிச்சிட்டாங்க. ஸோ பாப்பாவை நேரமே குளிக்க வச்சுட்டு மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி ஒயிட் கலர் அவுட்லைன் கொடுத்துட்டு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடும்போது லுக்ஸ் வந்து ரொம்ப ப்ரைட்டாக தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இவங்க மேக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நேரத்தில் வந்து கலைச்சி விட்டுருவாங்க. அதனால் இப்போவே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கேக் கட்டிங் தான். ஊரில் செலிப்ரேட் பண்ணுறதுனால ஊரில் இருக்கிற குட்டீஸு, அவளோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கள மட்டும் கூப்பிட்டு கேக் கட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக தான் பர்த்டே வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணோம். கிஃப்ட்ஸ் எதுவும் அவங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் கிஃப்ட்ஸ் வந்து மெமரிஸை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொல்லிமலை ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ கேக் கட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நேராக கொல்லிமலைக்கு கிளம்பிட்டோம். கொல்லிமலை அடிவாரம் ரீச் ஆனதுக்கப்புறம் கார்மியாவுக்கு புரிஞ்சிருச்சு நம்ம மழை தான் ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேலே போனதுக்கப்புறம் அரப்பாளீஸ்வரர் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். போயிட்டு ஃபஸ்ட்டு விநாயகரை கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கும்பிட்றதுக்காக கீழே இறங்கி போயிருந்தோம். அங்கே வந்து தண்ணி வந்து நல்லா ஓடிட்டு இருந்துச்சு, நதி மாதிரி. அது வந்து ரொம்ப ப்ரௌன் கலரில் தண்ணி போச்சு. யூஸ்வலாக 2 நாளைக்கு முன்னாடி வந்து நல்லா ஒயிட்டாக கிளியராக போச்சாம். மழை பெஞ்சதுனால இந்த மாதிரி சேராக போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் அதையும் நல்லா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்து பிள்ளையாரை சாமி கும்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். கோயிலுக்குள்ளே போய் நல்லா சாமி கும்பிட்டு வெளியே வர்றப்போ பிரசாதமாக முறுக்கும் தட்டுவடையும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் இந்த கல் பார்த்திங்க அப்படின்னா வச்சா நகரும் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். மேபி எனக்கு நகுந்துச்சு. நான் தான் ப்ரெஷர் கொடுத்ததுனால நகுந்துச்சான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்துட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு டாய்ஸு, அப்புறம் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா நம்ம வாசனை பொருட்கள்லாம், அதனால் நான் இங்கே வந்து சாம்பிராணி வாங்கினேன். சாம்பிராணி வாங்கிட்டு அடுத்து வந்து ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டு வர்றப்பவே பார்த்திங்கன்னா மணி 12:30 ஆயிடுச்சு. ஸோ சாப்பிட்றலாம், அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் போய்க்கலாம் அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க வந்து வெஜ் கொத்து சொல்லியிருந்தாங்க. நான் வெஜ் ரைஸ் சொல்லியிருந்தேன். ஏன்னா அடுத்த ஒரு கோயிலுக்கு போகிறதா தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வெஜ்ஜே சாப்பிட்டுக்கலான்னு வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட அங்கேயே 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. ரஷ் இல்லை, ஆனாலுமே மழை வந்ததுனால கரெக்டாக எல்லாருமே வந்ததுனால எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் போட்டுகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு மாசிலா அருவிக்கு தான் போயிருந்தோம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த அருவிக்கு போகிறது. எங்கள் வீட்டுக்கார் வந்து நிறைய டைம் போயிருக்காங்க. நான் தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் போகிறேன். அதனால் எனக்குமே எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. டிக்கெட் பெர் ஹெட் வந்து 30 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. சின்னவங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. பாப்பாவுக்கு எங்கள் 2 பேர்த்துக்கு தான் 60 ருபீஸ் கொடுத்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டோம். நாங்கள் குளிக்கிற ஐடியாலேயே போகலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதனால் சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் போனோம். ஆனால் பாப்பா தண்ணியை பார்த்ததுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போகிற வழியில் இந்த விளாட்டெல்லாம் கொஞ்ச நேரம் விளாண்டாங்க. அங்கே கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு நேராக அருவிக்கு போயிட்டோம். அங்கே போனதுமே அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அதனால் பாப்பா மட்டும் குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் மட்டும் போனேன். அங்கே நனைஞ்சதும் என்னாலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நானும் சும்மா தலையோட 2 தடவை நனைஞ்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகாதனால நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை. பாப்பா மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வர வழியில் இந்த தொட்டாச்சினிங்கி செடியை பார்த்தோம். என் பாப்பாவுக்கு இதை சொல்லி இந்த மாதிரி தொட்டா சுருங்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவங்க அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அடிக்கடி இதை தொட்டு வேறு பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அருவியில் குளிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே போனதும் அங்கே வந்து ஒரு பறவை பார்த்தோம். அந்த பறவை வந்து அவங்க வாத்துன்னு சொன்னாங்க. அது வாத்தா இல்லை அன்னப்பறவையா? எனக்கு பார்க்க அன்னப்பறவை மாதிரியே இருந்துச்சு. நீங்கள் இந்த பறவை என்ன பறவை அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு அதுவும் இந்த ஒயிட் கலரில் பார்த்ததுக்கப்புறம் அது எனக்கு அன்னப்பறவை மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. இது வந்து நீங்கள் என்ன பறவைன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அன்னப்பறவையை பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பாப்பாவை எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன்.
நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா போய் சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய துணியெல்லாம் சுற்றி வச்சுருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. அப்புறம் பூட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு வர வழியில் நம்ம அருவியை மேலேருந்து மட்டும் பார்த்தோம். ஏன்னா குளிக்க போகிறதில்ல, எதுக்கு சும்மா கீழே போகணுன்னு சொல்லிட்டு மேலேருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். வண்டியில் போயிட்டுருக்கையிலே திடீர்னு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி போய் பூ பறிச்சுட்டு வந்தாங்க. அதெல்லாம் நல்லா க்யூட்டாக ஒரு மாதிரி மெமரிஸாக இருக்கும் இல்லையா? அம்மா பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. இதுலேயும் பாப்பா வந்துட்டு எனக்கு பெரிய பூ தான் வேணும், அம்மாவுக்கு சின்ன பூ கொடுங்க, எனக்கு பெரிய பூ வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா. அப்புறம் இதை வச்சு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்கள் வந்து சந்தைக்கு போயிட்டோம். சந்தையில் போயிட்டு சில காய், பலாப்பழம், அன்னாச்சி பழம், அப்புறம் பட்டை, கசகசா இதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்லாம் வாங்கிட்டு வர வழியில் கரெக்டாக நம்ம மேலேருந்து கீழே இறங்குவோம் இல்லையா? அங்கே வந்துட்டு காலிஃப்ளவர் சில்லியும் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சூடாக ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் சில்லியும் பணியாரமும் சாப்பிட்டோம். பணியாரத்துக்கு சாம்பார் காலியாகிடுச்சு, சட்னி தான் இருக்கான்னு கேட்டாங்க. பரவாயில்லையான்னு. பரவாயில்லன்னு சொல்லிட்டு சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இறங்கி வந்து கொஞ்சம் தூரம் நம்ம ஏரியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பாப்பாவோட ஃபேவரட் கடையில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் பாப்பாவோட ஃபோட்டோஸ். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.